திருப்பூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தத்தை 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானியில் இதுகுறித்து அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம். மக்கள் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க, இந்த திமுக போதும், அண்ணா திமுக போதும், இனி நம் ஆட்சி, நம் வருங்காலம் நம் கையில் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த முடிவை நாம் எடுத்தோம். என் தம்பிகளா, என் அண்ணன்மார்கள், என் தங்கைகள், சகோதரிகள் எல்லாம் நான் சொல்றது, இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமானது. காரணம், 57 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஆட்சி செய்து தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த கூட்டணியை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். இந்த தேர்தலில் வெற்றி மூலமாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை நாம் அமைப்போம். ஏன்னா இந்த 2 கட்சிகிட்டையும் மாத்தி மாத்தி, ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க ஐயா, ஐயா எங்களுக்கு சமூக நீதி கொடுங்க ஐயா, ஐயா எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஐயா, ஐயா இந்த சாராய கடையை மூடுங்க ஐயா, ஐயா இந்த போதையை ஒழிங்க ஐயா, ஐயா எங்க ஆத்தை காப்பாத்துங்க ஐயா. நான் எவ்வளவு காலமா கெஞ்சினோம் நானு? போதும்பா போதும்பா, என்னால இதுக்கு மேல இவங்க கிட்ட என்னால போராட முடியும். இனி நம்ம கையெழுத்து போடுவோம், நம்ம அதிகாரத்துக்கு வருவோம், நம்ம ஆட்சியை பிடிப்போம். இந்த 2 கட்சியும் வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி ஆண்டது போதும், மு.க. ஸ்டாலின் ஆண்டது போதும். இனி நாம் ஆள வேண்டும். அதற்கு இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். காலத்தின் கட்டாயம், காலத்தின் கட்டாயம். ஐயாவுடைய அன்பு கட்டளை நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி நாம் பெறுவோம். மக்களை நம்பிக்கையை நாம் பெறுவோம். அதனால அந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். மக்களுடைய நம்பிக்கை நாம் பெற்று நினைச்சு பாருங்க, அண்ணா திமுக நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிற பிறகு கொடுத்துட்டு அவங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்தை செல்லாது, அவசரமாக அறகுறையா கொடுத்து நம்ம கொடுத்துட்டோம் பேசணும். தெரியும். திமுக அதை பத்தி பேசக்கூட மாட்டானுங்க, பேசக்கூட மாட்டானுங்க. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், போதும் இந்த 2 பேரும், இவர்களுக்கு இனி தமிழ்நாட்டில் புதுசாக